இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. Today's Bible verse: Let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. Matthew chapter 5:16. ஒரு ராஜாவிற்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். தனக்கு வயதாகிவிட்டதால் தன்னுடைய குமாரர்களில் ஒருவருக்கு பட்டாபிஷேகம் செய்து அடுத்த அரசராக்க முடிவு செய்தார். ஆனால் அந்த மூவரில் யார் அறிவாளி, யார் புத்திசாலியாக இருக்கிறாரோ அவருக்கு தான் பதவி. எனவே மூவரையும் அழைத்து கொஞ்சம் பணம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, 3 பேருக்கும் தனித்தனியாக பெரிய அறைகளையும் கொடுத்தார். அவர்கள் மூவரையும் அழைத்து, 1 வார காலம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தில் இந்த 1 வாரத்திற்குள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளை நீங்கள் எதை கொண்டு வேண்டுமானாலும் நிரப்பலாம் என்று நிபந்தனை விதித்தார். மூத்த குமாரன் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அறை முழுவதையும் வைக்கோலால் நிரப்பினார். 2வது மகன் பஞ்சு மூட்டைகளை வாங்கி அடுக்கி வைத்தார். 1வது மற்றும் 2வது மகன்களின் அறைகளை பார்வையிட்ட பின்னர் மன்னர் தன்னுடைய 3வது மகனின் அறையை பார்வையிட சென்றார். அவருக்காக கொடுக்கப்பட்ட அறையின் நடுவில் ஒரு விளக்கு எரியவிடப்பட்டிருந்தது. அந்த அறை முழுவதும் வெளிச்சம் நிரம்பி இருந்தது. புத்திசாலியான 3வது மகனுக்கு மகுடம் சூட்டப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எத்தனை பெரிய பாக்கியம் இது! நாம் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாயிருப்பதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவார். வெளிச்சம் என்று அழைக்கப்படுகிற தேவ பிள்ளைகள் இருள் நிறைந்த இடத்திற்கு செல்லும் போது இருள் மறைந்து விடுகிறது. வெளிச்சமே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற வலிமை கொண்டது. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.